டெல்லி கேரட் பச்சடி அல்லது டெல்லி கேரட் ரைத்தா. இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து எலசான 2 பெரிய டெல்லி கேரட் எடுத்திருக்கேன். அதோட தோலை சீவிடுறேன். அதுவும் சீசன் போது இது ரொம்ப எலசாக கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். இது ரொம்ப சூப்பர்பாக நம்ம வந்து பச்சடியாக தயாரிக்கலாம். மைக்ரோவேவ் அவனில் இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த டெல்லி கேரட்டோட தோலை கிரேட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ட்ரேயில் ஒரு டவர் கிரேட்டர் வச்சுருக்கேன். அந்த டவர் கிரேட்டரில் இந்த பெரிய துருவல் இருக்கக்கூடியதான சைடில் இந்த தோலையும் எடுத்து நல்லா கழுவியதான அந்த டெல்லி கேரட்டை கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்மளுக்கு கேரட் துருவல் ரெடி. காஜர் அப்படின்னு சொல்கிறோம் இதை. மீன்வால் ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசல் எடுத்திருக்கேன். அதில் இந்த துருவியதான இந்த டெல்லி கேரட் துருவலை போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு நல்லா அந்த கேரட்டை அந்த எண்ணெயில் கோட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடலாம் மைக்ரோவேவ் அவன் குக்கிங்க்கு. இஞ்சி விழுது, ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் துண்டுகள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசலை மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கலாம். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணக்கூடியதான மோட் காம்பினேஷன் மோட். காம்பினேஷன் 1ல் என்னோடய மைக்ரோவேவ் அவன் வந்து மைக்ரோ மோட்லேயும் செயல்படும், கிரில் மோட்லேயும் செயல்படும். ஸோ அது காய வேகவும் வைக்கும், வதக்கவும். ஸோ 600 வாட்ஸ் பவர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா காம்பினேஷன் 1, அதாவது மைக்ரோ ப்ளஸ் கிரில் மோடில். அண்ட் 5 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 5 மினிட்ஸ் க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம அதை ஸோ பார்த்திங்கனாக்கா நம்ம கேரட் அப்படியே பியூட்டிஃபுல்லாக வெந்து வதங்கி வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு அதில் தயிர் போட்டு தாளித்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவை போட்டு பொடி அரிஞ்ச கொத்தமல்லி தழைகள் போட்டு கேரட் பச்சடி அல்லது ரைத்தாவை நம்ம சர்வ் பண்ணலாம். அருமையான டெல்லி கேரட் பச்சடி அல்லது டெல்லி கேரட் ரைத்தா மைக்ரோவேவ் அவனில் தயார். எங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவனில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதான டெல்லி கேரட் ஹல்வா உங்கள் வீடியோவில் தெரியுது. முதல்ல டெல்லி கேரட் எடுத்துக்கலாம். டெல்லி கேரட்டில் அதோட கலருக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அட் த சேம் டைம் அதுலேயே ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம குறைச்சி சுகர் யூஸ் பண்ணால் கூட இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். முதல்ல அந்த டெல்லி கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை நல்ல ஒரு கிரேட்டர் வச்சு நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திருப்பியும் அந்த டெல்லி கேரட்டை நல்லா வாஷ் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி டெண்டரான கேரட்டை நம்ம சூஸ் பண்ணோன்னாக்கா அது நல்லாயிருக்கும். ரொம்ப இலசாக இருக்கணும் அந்த கேரட். அப்போ அது வந்து அந்த ஹல்வாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ட்ரேயில் ஒரு டவர் கிரேட்டரை வச்சு அந்த டவர் கிரேட்டரில் இந்த மாதிரி பெரிய துருவலாக அந்த கேரட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவி நம்ம திருப்பியும் வாஷ் பண்ணதான டெல்லி கேரட்டை. ஸோ நம்மளுக்கு இப்போ கேரட் துருவல் ரெடி. மீன்வைல் ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசலை எடுத்திருக்கேன். அந்த மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசலில் துருவியதான கேரட் துருவலை போடுறேன். கண்டிப்பாக நம்ம மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசல் தான் யூஸ் பண்ணணும். மீன்வைல் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவு பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் குங்குமப்பூவும் ஏலக்காய் பொடியும் சேர்க்குறேன். இதை நம்ம முன்னாடியே சேர்த்து வச்சிட்டோன்னாக்கா இன்னும் அடிஷ்னலாக ரொம்ப நல்ல கலரும் டேஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி வெரி கலர்ஃபுல் கேரட் ஹல்வாக்கு கிடைக்கும். அந்த டெல்லி கேரட் துருவல் மேலே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன்.
ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்குறேன், ஸ்வீட்னஸ் தூக்கி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா கலந்து விடுறேன். இந்த கேரட்டானது நம்ம போட்டதான நெய்லேயும் அந்த உப்போடையும் சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கிறேன். இந்த கேரட்டை நம்ம குக்கும் பண்ண போகிறோம், வதக்கவும் போகிறோம். ஸோ காம்பினேஷன் மோட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். எதில் இந்த காம்பினேஷன் ஒன்னா அது மைக்ரோ மோட்லேயும் செயல்படும், க்ரில் மோட்லேயும் செயல்படும். நான் 600 வாட்ஸ் பவர் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு 7 மினிட்ஸ் டைம் வச்சுருக்கேன். மைக்ரோ மோடில் செயல்படுறச்சு இந்த கேரட் வேகும், அதே சமயம் க்ரில் மோடில் செயல்படுறச்சு அது வதங்கும். நம்ம சிம்மில் அடுப்பில் வச்சு அதை அப்படியே மூடி மூடி வதக்கி வேக வைக்கிறதுக்கு ஈக்குவலண்ட் இது. நல்லா கலந்து விடலாம். உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த காம்பினேஷன் மூடை சூஸ் பண்ணி டைமையும் பவரையும் செட் பண்ணிக்கலாம். மீன்வேல் நம்ம குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கலந்து வச்சதான அந்த பால் கலவை அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ நல்ல வதங்கி வெந்ததான அந்த கேரட்டோட நம்ம இந்த பாலை சேர்த்து நல்லா கலந்து விடுறோம். Again, this microproof glass vessel will go into the microwave oven. இப்போ நான் சூஸ் பண்ண போகிறது மைக்ரோ மோட். ஏன்னா நம்மளுக்கு பாலில் இந்த வதங்கி வெந்ததான அந்த கேரட்டு மேலே பாலோட பிளெண்ட் ஆகிட்டு நல்லா திருப்பியும் வேகணும். ஸோ நான் மைக்ரோ மோட் சூஸ் பண்ணுறேன். 900 வாட்ஸ் பவர் சூஸ் பண்ணியிருக்கேன். டைம் ஒரு 6 மினிட்ஸ் போல் நான் செட் பண்ணுறேன். உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவர் டைம் ரெண்டுமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 6 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கிளாஸ் வெசலை க்ளவுஸ் போட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்குங்கிறதுனால எப்போவுமே நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் மைக்ரோவேவ் அவனில். நல்லா கலந்து விடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஆல்ரெடி வெந்து வதங்கினதான கேரட்டை அந்த பாலோடு சேர்ந்து நல்ல குக் ஆகிருக்கு. இதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவு தான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். பட் டெல்லி கேரட்டுக்கே இயற்கையாகவே ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ நல்ல சுகரோடு சேர்த்து அதை கலந்துட்டு இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை நான் திருப்பியும் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வச்சு எகெயின் மைக்ரோ மோடு தான் நான் சூஸ் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அந்த சுகர் நல்லா உருகி இதோடு சேர்ந்து அப்படியே கலந்து வந்திருக்கு. நான் ஹை பவரில் மைக்ரோ மோடில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா அப்படியே சுகர் கரைஞ்சிருக்கு, எல்லாம் ஒன்று சேர வந்தாச்சு. நல்லா எடுத்து நம்ம கலந்து விடலாம். மீன்வைல் இன்னொரு சின்னதான மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை எடுத்திருக்கேன். அதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். அதில் பிஸ்தா, பாதாம், முந்திரி, கருப்பு கலர் காய்ந்த திராட்சை, அப்புறம் ப்ரௌன் ரேசின்ஸ் எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து இதை மைக்ரோவேவ் அவன் உள்ள இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை வைக்கிறேன். வச்சுட்டு மைக்ரோ மோடு சூஸ் பண்ணுறேன். 900 வாட்ஸ் தேவையில்லை, நம்மளுக்கு கம்மியாக தான் தேவை, ஏன்னா அது காந்திடக்கூடாது. ஸோ நான் ஜஸ்ட்டு 180 வாட்ஸ் லோ பவர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் நான் வச்சு எடுக்கிறேன். நல்லா அந்த நெய்லேயே காந்தாமல் அப்படியே நம்ம வச்சதான அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயாச்சு. அந்த நெய் உருக்கி அப்படியே இது வரத்துக்கு ஜஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் நம்ம வச்சோம்னாலே போதுமானது. உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. கூட்டி குறைச்சிக்கலாம் டைமை. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை அந்த நெய்யோடு சேர்த்து அந்த கேரட் ஹல்வா மேலே போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணோன்னாக்கா மைக்ரோவேவ் அவனில் அருமையான டெல்லி கேரட் ஹல்வா ரெடி.